இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து வைபவ் சூரியவம்சின் 14 வயசு பையனை வந்து ஆர்ஆர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல இருந்தே பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பையனா இருந்த ஒரு பையன் வந்து கேமை பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் இது ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்ல அவர் வந்து இறக்கி விடுறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிக்கிறாரு. நேற்று கேம் அந்த பையனோட கேம் துணிச்சல் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே 14 வயசுல நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற வந்து எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக தோணி இருக்கும். 14 வயசுல பையன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த ஷாட் 3 6 அடித்த அந்த கேம் வந்து உண்மையெல்லாம் அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து எந்தெந்த பாலை சிங்கிள் ஆடணுமோ அது எல்லாமே அழகாக வந்து சிங்கிள் ஆடினதும் 4 அடிக்க வேண்டிய பாலை 4 அடித்ததும் மிக அழகாக இருந்தது. இந்த பையன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு 5 வருஷம் வந்து இந்த ஐபிஎல்லே வந்து வேற மாதிரி அந்த பையன் வந்து கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அடுத்த ஐபிஎல்ல இன்னும் வேற மாதிரி அந்த தம்பியை பார்க்க முடியும். மறுபடியும் இருக்கிற மேட்சஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தம்பி வந்து அவரை ப்ரூவ் பண்ண முடியும். வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குங்க. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வைபவ் சூரியவம்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை அவர் பதிவு பண்ணி உலகம் பூரா இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் மனசுல வந்து வைபவ் சூரியவம்சிங்கிற பேரை வந்து உச்சரிக்க வச்சது யாரு அப்படின்னா வாய்ப்பு கிடைச்ச வைபவ் சூரியவம்சி தான். உண்மையாலுமே பாராட்டு எந்த இடத்துல அப்படின்னா தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து உறுதியா பயன்படுத்தி அதை வந்து வெளியே காட்டி உலகம் பூரா பேச வச்சது யாருன்னா அவருடைய கேம் தான், அந்த ஷாட்ஸ் தான். ஓகேங்களா?